குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள், பயந்தவர்கள் பார்க்க வேண்டாம். அந்த கிராமத்தின் அவுட்ஸ்கட்டில் ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் கடைசியாக ஒரு குடும்பம் தான் இருந்தது. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு சிறிய பெண் குழந்தை. ஆனா ஒரு இரவு அந்த வீட்டிலிருந்து பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. அடுத்த நாள் காலை அந்த குடும்பம் முழுவதும் இறந்த நிலையில் கிடந்தது. எப்படி இறந்தார்கள் யாரும் தெரியவில்லை. அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த வீடு முழுக்க காலியாகிவிட்டது. பல வருடங்கள் அந்த வீட்டை யாரும் அருகே கூட செல்லவில்லை. ஏனென்றால் இரவு நேரத்தில் அந்த வீட்டுக்குள் இருந்து சிறிய குழந்தை சிரிக்கும் சத்தம் கேட்குமாம். சில நேரங்களில் கதவு தானாக மெதுவாக திறக்கும். மூடப்பட்ட ஜன்னலின் அருகில் ஒரு நிழல் நின்று பார்ப்பது போல தெரியும். அதனால் அந்த வீட்டை எல்லோரும் பயந்து தவிர்த்தார்கள். ஆனா ஒரு நாள் இரவு கிராமத்தில் இருந்த ஒரு இளைஞன் திடீரென்று ஒரு விஷயம் கவனித்தான். அந்த காலியான வீட்டின் மேல் மாடியில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. முதலில் அவன் அதை கற்பனை என்று நினைத்தான். ஆனா அடுத்த நாள் மீண்டும் அதே நேரத்தில் அந்த விளக்கு எரிந்தது. இதனால் அவன் சந்தேகப்பட்டான். யாராவது அந்த வீட்டுக்குள் வந்து தங்குகிறார்களா என்று தெரிந்து கொள்ள அவன் ஒரு இரவு அந்த வீட்டுக்குள் போனான். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஒரு வித்தியாசமான குளிர். அவன் மூச்சு கூட தெளிவாக புகை போல வெளியே வந்தது. வீடு முழுக்க அமைதி. ஆனா மேல் மாடியில் மட்டும் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அவன் மெதுவாக படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் அவன் பின்னால் யாரோ மெதுவாக நடந்து வருகிற சத்தம். அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மீண்டும் அவன் மேலே ஏறினான். இப்போ அந்த சத்தம் அவனுக்கு அருகிலேயே கேட்க ஆரம்பித்தது. அவன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவன் மேல் மாடி அறை கதவை திறந்தான். அந்த அறையில் ஒரு பழைய நாற்காலி, ஒரு மேசை, அதன் மேல் ஒரு விளக்கு. ஆனா அந்த நாற்காலி மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது. யாரோ அதிலிருந்து இப்போதுதான் எழுந்தது போல. அவன் பயந்து மெதுவாக பின்னால் நடக்க ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் அவன் காதுக்கு அருகில் ஒரு சிறிய குரல், அண்ணா, என் அம்மாவை பாத்தீங்களா என்று கேட்கும். அவன் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு சிறிய பெண் குழந்தை. முகம் முழுக்க இரத்தம், கண்கள் முழுக்க கருப்பு. அவள் அவனை பார்த்து மெதுவாக சிரித்தாள். அடுத்த நொடியில் அந்த விளக்கு திடீரென்று அணைந்தது. முழு வீடும் இருள். அந்த இருளில் பல குரல்கள், பல சிரிப்புகள். அவன் பயந்து கீழே ஓடினான். வீட்டிலிருந்து வெளியே வந்தவுடன் அவன் ஒரு விஷயம் கவனித்தான். அந்த வீட்டின் மேல் மாடி ஜன்னலில் ஒரு விளக்கு மீண்டும் எரிந்து கொண்டிருந்தது. ஆனா இந்த முறை அந்த விளக்கின் அருகில் அவன் முகம் மாதிரி ஒரு நிழல் நின்று கொண்டிருந்தது. இதுல பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற ஹாரர் ஷாட்ஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.